அண்ணனோட மியூசிக்னா தீ இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தீ இருக்கும். பிரதீப் அண்ட் தி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சிங்கர்ஸ், 2 சிங்கர்ஸும். நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருப்போம், அது அந்த ஐடியா பெட்டராக ஆக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களோட ரெக்கார்டிங்கில் என்னென்ன செஞ்சாருன்னு எனக்கு தான் அதான் தெரியும். கேட்க வந்தோம். சொல்ல முடியாது, உங்களுக்கு எனக்கு சேர்த்து வேலை போயிடும். அதாவது அண்ணனோட மியூசிக்னா தீ இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தீ இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து என்றைக்குமே மாசாக இருக்கும். அவங்களும் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நான் கேட்டேன். அதை பற்றி 2 வார்த்தைகள். நம்ம அன்பரே என்ற பாட்டு பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக தி வந்து ஒரு அவங்களுடைய மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க. அண்டு அவங்க லிட்ரலி அவங்க பாடவே முடியாது இப்போ இந்த அவங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும். இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருந்தது. அவனோட ரத்னா வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அண்ட் இது நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இங்கே இதில் வர முடியாத ஒரு ஸ்பேஸில் தான் இருந்தது. பட் படத்தில் அதை வந்து வச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு இமோட்டிவாக இருந்தது. எனக்கு அதுதான் இந்த படத்துக்கு ரொம்ப பிடிச்சது. பயங்கர ஃபன்னாக இருக்கும். திடீர்னு ஒரு இமோஷனல் ஸ்பேஸ் வந்துட்டு போகும் தெரியுமா? கரெக்ட். அது வந்து அந்த ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ஒரு பயங்கர ரகலையாக ஒரு விஷயத்தை காமிச்சு அழுங்க அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி நம்ம ஷாஷங்க் ரெடம்ஷன் பார்த்தா அப்படி ஒரு நம்ம அறியாமல் ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை நாங்கள் அதை வந்து இதை ரிலீஸ் கொண்டு வந்து இதை பாசிபிள் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலி ஒரு பெரிய எஃபர்ட் போட்டார். பிரதீப் அண்ட் தி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சிங்கர்ஸ், 2 சிங்கர்ஸும். ஸோ அவங்க வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருப்போம், அது அந்த ஐடியா பெட்டராக ஆக்குவாங்க. அவங்க வரும்போது ரொம்ப ரேராக தான் அது நடக்கும். லைக் சிட் ஸ்ரீராம், பிரதீப், டி, அனந்து, இந்த மாதிரி ரொம்ப வெரி ஃபியூ சிங்கர்ஸ் கிட்ட அந்த மேஜிக் இருக்கும். பாட்டோட ஓவரால் ஃபீலை இன்னும் வந்து இது ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது பயங்கரமாக அவங்க பண்ணியிருந்தாங்க, நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். வெறும் அப்படிப்பட்டவங்களோட ரெக்கார்டிங்கில் என்னென்ன செஞ்சாருன்னு எனக்கு தான் தெரியும். கேட்க வந்தோம். ஒரு அதில் இருக்கிற ஒரு 4 ஆடியோ வெளியே வந்துச்சுனாலே நாரிடும். பாப்பா அவங்க வந்து படத்துக்கு மட்டும் ரைட் பண்ணல, ஆங்கர் லிங்க் கூட பயங்கர ரைட் பண்றாங்க. ஒரு விவேக்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங் ரைட்டர், லிரிக் ரைட்டர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எழுதியிருந்தார். அவன் கை தொடலை கண்குலுக்கி போவான் அப்படின்னு இருக்கும். ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணல, கண்குலுக்கி போனான். ஸோ ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன காதல் வரும் தெரியுமா, வந்துட்டு அது அப்படியே போய்டும். 2 ஹவர் தான் இருந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பாட்டு. அது அதை பற்றின ஒரு பாட்டு எல்லாருக்குமே வந்திருக்கக்கூடியது. ஸோ நான் வந்து பயங்கரமாக பாடிட்டாங்க தி, நானும் செம்மையாக வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்டா அவங்க எது கங்குலி கிட்ட போகிறாங்க அப்படின்னு. கங்குலி கிட்ட போறாங்க. ஆமாம், கண்குலி கிட்ட போறது. ஆமாம், கண்குலி வந்து கங்குலி அப்படின்னு நினச்சாங்க. அதுமாதிரி இன்னொரு சிலது இருக்குது, அது சொல்ல முடியாது, உங்களுக்கு எனக்கு சேர்த்து வேலை போயிடும்.